ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு விஜேஸ் ஒர்க்ஸ். இன்றைக்கி ஒரு நாட்டு வெல்லத்தில் ஒரு பலகாரம் பண்ணலாங்க. இது ரொம்ப ஈஸியாக 10 நிமிஷத்தில் செஞ்சிடலாம். விஜேஸ் ஒர்க்ஸ் சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு ஒரு பெரிய தேங்காய், நல்லா முத்தின தேங்காயை நல்லா துருவி வச்சுருக்குறேங்க. ஒரு 2 கப் அளவு வரும், இது 400 கிராம் அளவு வரும். அப்புறம் வெல்லம், நாட்டு வெல்லம் வந்து ஒரு 1/2 கிலோ வாங்கி அது பொடி பண்ணி வச்சுருக்கிறேன். அப்புறம் முந்திரி பருப்பு ஒரு 8 இல்லை 10 உடச்சி வச்சுருக்கிறேன். அப்புறம் வந்து ஒரு நெய் வந்து அதிகமாக தேவையில்லை, ஒரு 50 கிராம் இருந்தால் போதும். பொட்டுக்கடலை இருக்குது இல்லைங்க, அது பவுட்ரு பண்ணி ஒரு 3 டேபிள் ஸ்பூன் பொட்டுக்கடலை எடுத்து பவுட்ரு பண்ணி வச்சுருக்கேன். ஏலக்காய் தூள் ஒரு 5 ஏலக்காயை பவுட்ரு பண்ணி வச்சுருக்கேன். இதுக்கு தேவையான பொருள் அவ்வளோதாங்க. இது எப்படி பொட்டுக்கடலையில் தான் பவுட்ரு பண்ணி வச்சுருக்கேன். இது எப்படி பண்ணலான்னு பார்க்கலாங்க. முதல்ல ஒரு தட்டில் கொஞ்சம் லைட்டாக நெய் தடவி வச்சுக்கலாம். அப்புறம் ஒரு வானிலையில் ஒரு டேபிள் ஸ்பூன் நெய் விட்டு முந்திரி பருப்பை முதல்ல உடச்சி போட்டு நல்லா வறுத்து எடுத்துக்கலாங்க. அதை எடுத்து ஒரு பிளேட்டில் தனியாக வச்சுக்கலாம். அப்புறம் அதே நெய்யிலேயே அந்த தேங்காய் இருக்குதில்ல, அந்த தேங்காயை ஒரு 2 தடவை பாதியாக போட்டு அந்த ஈரப்பதம் கொஞ்சம் லைட்டாக இருக்கும், அதை போகிற மாதிரி இன்னும் கொஞ்சம் நல்லா வறுத்து ஒரு 5 நிமிஷம் அடுப்பு சிம்மில் வச்சு வறுத்தா போதும். வறுத்து அதை தனியாக எடுத்து வச்சுக்கலாம். அது வந்து இந்த நாட்டு வெல்லம் செஞ்சு செய்கிற பலகாரம் குழந்தைங்களுக்கெல்லாம் ரொம்ப இரும்பு சத்து நிறைஞ்சது. இது கொஞ்சம் வாரத்துக்கு ஒரு தடவை செஞ்சு கொடுத்து பசங்க சாப்பிட்டா கூட நல்லா சத்தாக இருக்கும். இப்போ அந்த வெல்லத்தை வந்து ஏதாச்சும் மண் இருக்குமில்ல, அதனால் நான் கொஞ்சமாக ஒரு கால் டம்ளர் தண்ணி விட்டு கரைச்சி அதை வடிகட்டி எடுத்துக்கிறேங்க. அடியில் மண் இருந்தால் அது அப்படியே அது நின்றுக்கும், அதுக்காக தான் வடித்து அதை வந்து ஒரு பேனில் போட்டு அதை நல்லா கிளறலாம். அது கொஞ்சம் கொதி வந்ததும் தேங்காய் துருவல் இருக்குல்ல, அது கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு நல்லா கலந்துக்கலாங்க. இது ஈஸி, ரொம்ப ஒரு 5 நிமிஷத்தில் செஞ்சு முடிச்சிடலாம். ரொம்ப டைமெல்லாம் எடுக்காது, சீக்கிரமாக செய்யலாம். குழந்தைங்க பெரியவங்க எல்லாருக்குமே சத்து நிறைஞ்ச பலகாரம் தான் அது. ஒரு ஸ்வீட் சாப்பிட்ணுன்னு நினச்சா சீக்கிரமாக செய்யணுன்னா அது இந்த பலகாரம் செஞ்சு கொடுத்துடலாம். பாருங்கள், இது நல்லா கொஞ்சம் வந்து கிளறிட்டே இருக்கணும், அடி பிடிக்காமல் இருக்கிறது. அடிகனமான பாத்திரம் இருந்தால் இன்னும் நல்லாயிருக்கும். பாருங்கள், இது நல்லா அடுப்பு இப்போ மீடியம் ஃப்ளேமில் இருக்கட்டும். ஓரளவு ஒரு பாதி அளவு கொஞ்சம் கெட்டியானதும் ஏலக்காய் தூளையும் வறுத்த முந்திரியும் போட்டு கிளறிக்கலாம். அடுப்பு மீடியம் ஃப்ளேம்லேயே இருந்து கைவிடாமல் கிளறிட்டே இருந்தால் அது வந்து நல்லா கெட்டியாயிடும். இந்த தண்ணி பசை போய் நல்லா கெட்டி பதம் வந்ததும் பொட்டுக்கடலை மாவு போட்டுக்கலாம். கூடவே நெய்யும் சேர்த்துக்கலாம். பொட்டுக்கடலை மாவு சேர்த்தா நமக்கு வந்து அது நல்லா கெட்டி கொடுக்கும் அந்த பலகாரம், அதுக்காக தான். இது வந்து நம்ம உருண்டையாகவும் பிடிக்கலாம், இல்லை பருப்பி மாதிரியும் தட்டில் கொட்டி கட் பண்ணிக்கலாம். நெய் விட்டு நல்லா கிளறி அவ்வளோதாங்க, ரெடி ஆகிடுச்சு. இறக்குறப்ப நல்லா ஃபாஸ்ட்டாக ஒரு 2 நிமிஷம் கிளறி விட்டு அப்புறம் தட்டில் கொட்டுங்க. 2 மணி நேரம் ஊறணும், காயணும் அது. அவ்வளோதாங்க, ரெடி ஆகிடுச்சு நமக்கு நாட்டு வெல்லத்தில் செஞ்ச பலகாரம். ஒரு 2 தடவை தட்டை அப்படி தட்டி விடுங்க, அது நல்லா செட் ஆகிடும் தட்டில். இது மாதிரி தட்டணும். அவ்வளோதாங்க, 2 மணி நேரம் கழித்து கட் பண்ணால் நல்லா டேஸ்டான நாட்டு வெல்ல பலகாரம் நமக்கு ரெடி ஆகிடுச்சு. விஜய் ஒர்க்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.